Super morning to everyone. In this video class, we are going to learn 9th standard English Unit 3 Prose Old Man River Scene 2 Part 2 video continuation. Dear students, last class la Part 1 video பார்த்தோம். So அதில் Scene 1 பற்றி discuss பண்ணோம். So இந்த கிளாஸில் Part 2 வீடியோவில் Scene 2 வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த Scene 1 வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நம்ம இருக்கணும், எப்படி நம்ம ப்ரிகாஷனில் இருக்கணும், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத இந்த ப்ளே வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் Scene 2 நமக்கு என்னென்ன பண்ணணும், இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக நம்ம என்ன பண்ணணும் இந்த சுச்சுவேஷனில், முதல்ல நம்ம பயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதை ரைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்த்தி டெமிங். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் நர்ஸ். ஓகேவா, இவங்க நர்ஸாகவும் இருந்திருக்காங்க அண்ட் ரைட்டர் ஆல்சோ ரைட்டர். இவங்க இந்த லெசனில் பார்த்தாலே தெரியும் ஒரு நர்சிங், அதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் ரிலேட்டடாக தான் வந்து இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ எப்படி இருக்கணும்னு. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷனும் நர்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க எழுதியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பென்னி மார்ஷ் அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று ரைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஹெல்த் ரிலேட்டடான ஒரு புக். ஓகே ஸ்டூடெண்ட், நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த Scene 2. Time and hour later, setting the same. ஸோ இது வந்து ப்ளே தானே, ஒரு ஸ்டோரி தான், நமக்கு ஒரு நாடகமாக வந்து நடித்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சேம் பிளேஸு. டைம் பார்த்திங்கன்னா அந்த Scene 1 நடந்ததுக்கப்புறம் 1 hour, அடுத்த 1 hourக்கு அப்புறம் வந்து இது கண்டினியூ ஆகுது. ஓகே, அட் ரைஸ் சேம் குரூப் is in the living room with the exception of Jim. Sarah is asleep, covered with a blanket in a big chair. Amy, Rose and Betty have 3 candles on the table. Betty is trying to read. ஸோ இங்கே இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் இருக்காங்க. ஆனால் ஜிம் மட்டும் இல்லை, சாரா வந்து என்ன பண்ணுறா, தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்து பிளாங்கெட், ஒரு போர்வை நல்லா போற்றி அவளை தூங்க வச்சுட்ருக்காங்க, ஒரு சேரில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏமி, ரோஸ், பெட்டி 3 பேர் என்ன பண்ணுறாங்க, 3 கேண்டில் ஏற்றி அது பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஸோ பெட்டி என்ன பண்ணுறா, ஆஸ் யூஷுவல் ரீட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ பெட்டி putting down her book with a thud. I can't read by this light. How do you suppose our grandmothers ever did? ஸோ என்னால் படிக்கவே முடியல இந்த டிம்மான லைட்டில். எப்படி வந்து அந்த காலத்தில் கிராண்ட்மதர் பாட்டிங்கெல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ ரோஸ் என்ன ரிப்ளை பண்ணுறா, ஐ டோன்ட் பிலீவ் தே ட்ரை டு ரீட். ஐ கெஸ் தே வென்ட் டு பெட் வென் இட் க்ரூ டார்க். ஸோ வந்து என்னால் நம்ப முடியல, அவங்க படிச்சிருப்பாங்க, படிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத. ஸோ ஒருவேளை வந்து அவங்க ஈவினிங் டைம் இருட்ட ஆகும்போதே வந்து தூங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ எமி, மேபி வி ஆட் டு கோ டு பெட். இட்ஸ் நியர்லி 11 பட் ஐ குடின்ட் ஸ்லீப் எ விங்க். ஸோ வந்து நம்ம தூங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு, ஆனால் 11 ஆயிடுச்சு, ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல, என்னால் கண்ணு வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து இமைக்க முடியல. விங்க்னா இமைக்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பெட்டி, நார் ஐ. ரோஸ், நார் ஐ. லிசன், வாட்ஸ் தட் நாய்ஸ்? All 3 listen. Rose running to the window and peering out. I can't see a thing. It's pitch dark. It sounded like something pumping against the house. ஸோ ஃபஸ்ட்டு ஏமி வந்து என்னால் தூங்க முடியலன்னு சொல்கிறா. ஸோ பெட்டியும் ரோஸும் வந்து ஆமாம் என்னாலேயும் தான் தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறா. திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேட்குது. ஸோ 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கவனிச்சுட்டு லிசன் பண்ணுறாங்க. ஸோ ரோஸ் என்ன பண்ணுறா, ஓடி போய் விண்டோ கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவளால் பார்க்கவே முடியல, ஏன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு இல்லையா. ஸோ ஏதோ வந்து வீட்டை வந்து ஏதோ இடிக்கிற மாதிரி, பம்ப் பண்ணுற மாதிரி, தள்ளுற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து அவள் பார்க்குறா. ஸோ பெட்டி நர்வஸ்லி, ஓ கம் பேக், லெட் ஸ்டிக் ஹர் டுகெதர். ஸோ அவளுக்கு நர்வஸ்லி பயம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி நடுக்கமாயிடுச்சு. ஜிம் என்டரிங் லெஃப்ட் இன் ரெயின் கோட் கேரிங் ஃப்ளாஷ் லைட், பேட்ரிஸ் டெட். ஐ வேவ்ட் இட் ஆல்மோஸ்ட் 100 times தோ மேபி சம்படி சா இட். ஸோ பெட்டி என்ன சொல்ல, ஸ்கான்ஃபுல்லி. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து, அந்த ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வந்து ஜிம் வரான், ரெயின் கோட் போட்டுட்டு வரான். ஏன்னா அவன் வந்து அட்டிக் மேலே இருந்தான். ஸோ ஃப்ளாஷ் லைட்டை வேவ் பண்ணிகிட்டே இருந்தான், காட்டிகிட்டே இருக்கும்போது யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் ஒரு 100 times அது வேவ் பண்ணியிருப்பேன் ஃப்ளாஷ் லைட்டை. பேட்ரியே வந்து டெட் ஆகிடுச்சு, அதாவது பீஸ் போன மாதிரி ஆயிடுச்சு, பேட்ரி வந்து இதாகிடுச்சு, ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பெட்டி என்ன சொல்கிறா, மேபி இருக்கலாம், ஒரு வேளை நமக்கு நடக்கலாம் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறா. நெக்ஸ்ட் ஜிம்,
It has stopped raining anyway and let us start moving everything to the attic. Bring the food and water first, then the blankets. I will do the carrying up the ladder to the roof. ஸோ ஜிம் என்ன சொல்கிறா, மழை வந்து நின்றுடுச்சு. ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டிக் மேலே போயிடலாம், மேல் மாடத்துக்கு போயிடலாம், மேலே உள்ள அந்த ரூமுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது என்னென்னா தண்ணியும் ஃபுட்டும் தான். நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாங்கெட்ஸு போத்திக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறோம். நான் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து கொடுங்க, நான் வந்து ஏணியில் ஏறுறேன். ஸோ ஒவ்வொன்றா அந்த ரூஃபில் வைக்கிறதுக்கு நீங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பெட்டி, my new spring coat, I am going to save that. She rushes out left taking a candle with her. ஸோ பெட்டி என்ன சொல்ல, என்னோட ஸ்ப்ரிங் கோட் ஸ்ப்ரிங் சீசனில் போட்டுக்கிறதுக்காக ஒரு கோட் வச்சுருந்தா. ஸோ அதை நான் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன், அதுதான் வந்து மேலே ஃபஸ்ட்டு வைக்கணும், நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டில் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் ரோஸ் கோயிங் ஓவர் டு ஹர் சிஸ்டர் ஷேக்கிங் ஹர் ஜென்ட்லி. சாரா வேக் அப் டியர், we are going to sleep in the attic. ஸோ ரோஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட சிஸ்டரை எழுப்புறா. வா சாரா எழுந்திரி, நம்ம எல்லோரும் போய் மேலே அட்டிக்கில் தூங்க போகிறோம், எழுந்திரி அப்படின்னு சொல்லி அவளை எழுப்புறா. ஸோ சாரா என்ன சொல்கிறா, ஓ வேர் ஐ எம், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்மளாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்குறா. ஸோ ரோஸ் என்ன ரிப்ளை பண்ணுறா, கமான். ஷீ ஸ்லீப்ஸ் சாரா டு ஹர் ஃபீட் அண்ட் குயிக்லி wraps a blanket around her to the attic. Exit left leading Sarah and taking ஒன் ஆஃப் த கேண்டில் வித் ஹர். ஸோ கமான் எழுந்திரி அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுறேன்னா அவளை ஃபுல்லாக சுற்றி அந்த பிளாங்கெட் ஃபுல்லாக அவளை சுற்றி அவளை எழுப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அட்டிக் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேடரில் அவளை ஏற்றி விடுறாங்க. ஸோ அவள் கையில் வந்து இன்னொருத்தவ ரோஸ் கையில் என்ன பண்ணுறான்னா கேண்டில் எடுத்துகிட்டு வரா. ஏமி ought to get father's most valuable books and mother's jewels case and. ஸோ ஏமி என்ன சொல்கிறான்னா அப்பாவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த புக்ஸு ஃபைல்ஸு அம்மாவோட ஜுவல்ஸு ஸோ இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற. ஜிம் என்ன சொல்கிறேன், எமி we will need water and food more than books and jewels. You don't seem to realize he is interpreted by a carry from outside, right? ஸோ ஜிம் என்ன சொல்கிறான்னா நமக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு ஃபுட்டு தான், அதுதானே ஒழிய புக்ஸோ ஜுவல்ஸோ கிடையாது. இது ஏன் நீ வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்படி இவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க குறுக்க பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ என்னன்னு பார்த்தா மிஸ்டர் பீட்டர்ஸ். ஹலோ தேர், ஹலோ இன் த ஹவுஸ் மிஸ்டர் மார்ஷல். ஸோ மிஸ்டர் பீட்டர் அப்படின்றது அந்த ரெட் கிராஸ் கமிட்டியில் இருக்கிறவர், நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கேரக்டர்ஸில். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹலோ யாராவது வீட்டில் இருக்கீங்களா, மிஸ்டர் மார்ஷல், அது வீட்டு ஓனர் வந்து மார்ஷல் இல்லையா, ஸோ மார்ஷல்னு அவர் கூப்பிட்றாரு. ஸோ எமி என்ன சொல்கிறா, தே ஹாவ் கம் ஃபார் அஸ், ஹியர் வி ஆர். ஷி ரன்ஸ் டு த விண்டோ. ஓ நம்மளை தேடி அவங்க வந்துட்டாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, விண்டோ தேடி போகிறா, விண்டோ இருக்கிற சைடில். ஸோ ஜிம் picking up the third candle from the table, running to the window and waving it back and forth. Here we are in here. ஸோ ஜிம் என்ன பண்ணுறான், அவனோட இன்னொரு 3 ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போய் இந்த தேர்ட் கேண்டில் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு அவன் என்ன பண்ணான், அவனும் வந்து விண்டோ சைடில் போய் வேவ் பண்ணுறான், அசைக்கிறான், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அசைக்கிறான், நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். பெட்டி entering on the run from the left carrying her dress box. Are we rescued? Who is there? ஸோ பெட்டி என்ன பண்ணுறான்னா அவளும் வந்து அந்த லெஃப்ட் சைட்லேருந்து வரா, அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன சொல்கிறா, அவர் ட்ரெஸ் பாக்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்கிறா, நம்மளை யாராவது காப்பாற்ற வந்திருக்காங்களா, யார் அது அப்படின்னு கேட்குறா. ஸோ மிஸ்டர் பீட்டர்ஸ் ஸ்டில் அவுட் சைட். மிஸ்டர் மார்ஷல், ஆர் யூ ஆல் ரைட்? திஸ் இஸ் டாம் பீட்டர் அண்ட் மிஸ் மார்ஷ், த ரெட் கிராஸ் நர்ஸ். we are here in a boat. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா விண்டோ, அதாவது வீட்டுக்கு வெளியில் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் மார்ஷல் ஆர் யூ சேஃப், நீங்கள் வந்து சேஃபாக இருக்கீங்களா, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். திஸ் இஸ் டாம், நான் வந்து டாம் பீட்டர், இன்னும் என் கூட வந்திருக்கிறது வந்து மிஸ் மார்ஷ், இவங்க வந்து ரெட் கிராஸ் நர்ஸாக இருக்காங்க, நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு போட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, row around to the back porch, you can get in there. There is a bumping of the boat against wood. Voice steady now. There I have got hold of the rail. Tie here up. Jim and Amy exit right towards the voices. More voice greeting and then Mr. Peters entered the living room with a lighted lantern followed by Miss Marsh
ஏமி. ஸோ ஜிம் என்ன சொல்கிறான் அப்படின்னா பேக் சைட் போர்ச் வழியாக வாங்க, அப்படி வந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் வந்து உள்ளே வந்துட முடியாது, அதான் ஈஸியான வே அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து இவங்க வந்து அந்த போட் எடுத்துகிட்டு வரும்போது அந்த போட் என்ன ஆகுது அப்படின்னா வீட்டை வந்து இடிக்குது, பம்ப் பண்ணுது, அப்படியே தள்ளி அந்த சவுண்டு கேட்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க, ஸ்டெடியாக இருங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியாக இருக்காங்க. ஸோ வந்து க்ரீட்டிங் சொல்கிறாங்க, எல்லோரும் வணக்கம், வா இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க க்ரீட்டிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிஸ்டர் பீட்டர் வந்து லிவிங் ரூமுக்கு என்டர் ஆகுறாரு. என்ன எடுத்துகிட்டு வரணும்னா கையில் லேண்டன், அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்க வரதை பார்த்துட்டு அவங்க பின்னாடியே வந்து மிஸ் மார்ஷும் வராங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஏமி, ஜிம் 2 பேருமே வெளில வராங்க. ஸோ பெட்டி, வி ஆர் ரெஸ்கியூட் கம் சாரா. ஸோ நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்க, நம்ம எல்லாரையும் காப்பாற்ற வந்துட்டாங்க, வா சாரா அப்படின்னு சொல்லி பெட்டி சொல்கிறான். மிஸ்டர் பீட்டர்ஸ், ஒய் ஆர் யூ சில்ட்ரன் ஆல் அலோன்? பீட்டர் என்ன கேட்க, ஏன் வந்து எல்லா குழந்தைங்களும் இங்கே தனியாக இருக்கிறீங்க கேட்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏமி, எஸ் there is a terrific crash followed by a wail of pain and a scream. ஸோ ஏமி என்ன சொல்கிறா, ஆமாம் நாங்கள் தனியாக தான் இருக்கோம். ஸோ ரீசன் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் அம்மா வந்து அங்கே போகிறாங்க, அங்கே மாட்டிக்கிட்டாங்க, இவங்க வீட்டிலேருந்து இவங்க வெளியில் போக முடியாது, அப்படி அதனால நாங்கள் இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து பயத்தில் நடுங்கிக்கிட்டு நாங்கள் வெளில வரத்துக்கு பயந்துட்டு நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்றத ஏமி சொல்கிறா. ஸோ ரோஸ் ஆஃப் ஸ்டேஜ் லெஃப்ட், ஓ சாரா, she is fallen off the step ladder, come quick somebody, I have dropped my candle and it's gone out. Mr. Peters, Mr. Marsh, who is carrying a small bag and Amy rush off stage left. வெற்றி வந்து நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்க, வா சாரா அப்படின்னு கூப்பிடும்போது என்ன பண்ணா, சாராவும் எழுந்திரிச்சு ஆல்ரெடி அவள் தூங்கிட்டு இருந்தா இல்லையா. ஸோ அந்த தூக்க கலக்கத்துலேருந்து அந்த லேடரில் வந்து கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுறா. ஸோ கீழே விழுந்தோன்னா அவளுக்கு பார்த்திங்கன்னா அவள் கையில் வச்சுருந்த இந்த ரோஸ் கையில் வச்சுருந்த அந்த கேண்டிலும் கீழே விழுந்துருச்சு. பயத்தில் அவள் வந்து அவளை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற பேரில் அவள் கேண்டிலை கீழே போட்டுட்டா. ஸோ அதனால் என்ன பண்ணுறா, யாராவது வாங்க ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னும் போது மிஸ்டர் பீட்டரும் மிஸ் மார்ஷும் வந்து போகிறாங்க. அவங்க கையில் வந்து ஒரு பேக் ஒன்று வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஏமியும் வந்து ஜிம்மும் வந்து போகிறாங்க. பெட்டி, ஓ ஐ ஹோப் she hasn't broken her neck. பெட்டி என்ன சொல்கிறான், வந்து அவளுக்கு எதோ அடிபட்டிருக்காது, ஒரு நெக்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த ப்ராப்ளம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிம், கெட் த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ், இட்ஸ் இன் தட் பைல் ஆஃப் கோட்ஸ், I'll fix a place for her to lie down. He arranged chair so Sarah can lie down. ஸோ ஜிம் என்ன பண்ணுறேன்னா என்ன சொல்கிறேன்னா, அது ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கும் போது அது வந்து அந்த இடத்துல குவியெல்லாம் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு, அந்த குப்பை மாதிரி அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல அது ஓரமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறான், அவள் படுக்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேரை வந்து கிளியர் அப் பண்ணி அந்த சேரில் வந்து அவளை படுக்க வைக்கிறாங்க. மிஸ்டர் Peter enters, left carrying Sarah. Steady now, you are all right. More frightened than hurt, I think. He places Sarah on the chairs. ஸோ மிஸ்டர் பீட்டர் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து சாராவை தூக்கிட்டு வராரு. ஸோ கவலைப்படாத, கவனமாக இரு, உனக்கு ஒன்றுமே கிடையாது, உன்னோட பயம்தான் வந்து உன்னோட காயத்தை விட அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் சாராவை படுக்க வைக்கிறார். ஏமி, placing the lantern near Sarah, I am glad Miss Marsh is here. Miss Marsh is examining Sarah. Sarah is sobbing, softly saying every so often it hurts. Rose kneels beside Sarah's chair, holding her hand. Jim stands in the background with pity. ஸோ ஏமி என்ன சொல்கிற அப்படின்னா, நம்ம வந்து மிஸ் மார்ஷ் வந்து இங்கே இருக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், அவங்க இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து சாராவுக்கு வந்து எதுவும் ஆகாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சாரா பக்கத்தில் வந்து அந்த லேட்டர், அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டை வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரேன். ஸோ சாராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேம்பி அழுதுகிட்டே இருக்க, கொஞ்சமாக அவளுக்கு தேம்பி அழுவ வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து கீழே விழுந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவள் தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. ஸோ ரோஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட நீல்ஸை வந்து அந்த சேரில் வந்து என்ன பண்ணுறான்னா நல்லா காலை நீட்டி அவளை வந்து படுக்க வைக்கிறாங்க. ஸோ அவள் கையை வந்து நல்லா பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஜிம்மும் அந்த பெட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பின்னாடி பேக் சைடில் நிற்கிறாங்க. சாரா, இட்ஸ் மை லெக் தட் ஹர்ட்ஸ். சாரா என்ன சொல்கிறா, என்னோட கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ மிஸ் மார்ஷ் என்ன, எஸ் யூ ஹாவ் hurt it badly, Sarah, but we can fix it up
and we will all get into the boat and take you home. You are going to be all right." She motioned to Mr. Peters, Jim and Amy to move to one side of the stage. "Rose stays with Sarah. She has broken her right leg just below the knee. We can splint it up with pillow and umbrella and lift her safely into the boat. I think we ought to take her to the emergency Red Cross hospital in the armory." ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ் மார்ஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சாரா, உன் கால் வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்கிறது, நல்லா அடிபட்டிருக்கு உனக்கு. அதனால் வந்து ஆனால் நீ பயப்படாத, கண்டிப்பாக வந்து உன் காலை சரி பண்ணிடலாம். உன் காலை சரி பண்ணிவிட்டு உன்னை வந்து போட்டில் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்களை சேஃபாக விட்டுறோம், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிம், ஏமி இவங்களாம் வந்து அந்த சைட்லேருந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து மூவ் ஆகுறாங்க. ரோஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாரா கூடவே இருக்கா, ஏன்னா வந்து அவளோட சிஸ்டர் இல்லையா. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவளோட ரைட் லெக் அந்த நீயை வந்து சரி பண்ணணும். அதனால் வந்து ஸ்ப்ளிண்ட் அப்படின்னா என்னென்னா, அதை நேராக அதுக்குன்னு ஸ்ப்ளிண்ட் அப்படின்றது ஒரு மிஷின். அதாவது காலை வந்து அசைக்க முடியாது, காலை அடிபட்டிருக்கு, உடஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அதை வந்து நேராக ஒரு ஸ்டிக் மாதிரி, நம்ம கால் கால் இல்லாதவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ப்ளிண்ட் அவங்கக்கிட்ட இல்லை, அதுக்கு பதிலாக பில்லோவை காலில் கீழே வந்து பில்லோவையும் அம்பர்லாவை நேராக வைக்கிறதுக்கு, காலை கட்டுறதுக்கு அம்பர்லாவையும் அதுக்கு கீழே பில்லோவையும் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கட்டுறாங்க. கட்டி சேஃபாக என்ன பண்ணுறாங்கன்னா போட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போட் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த இடத்துல வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்ம போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அருமறையில் இருக்குது, ஸோ அங்கே வந்து எமர்ஜென்சி ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டூ யூ நோ டாப்பிக்கில் the fourth oldest dam in the world was built by King Karigala Solan across the river Kaveri in the 2nd century. It is called the Kallanai Dam or the Grand அணைக்கட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான 4வது பெரிய டேம்னு பார்த்திங்கன்னா கரிகால சோழன் கட்டின அந்த காவேரிக்கு குறுக்க கட்டின அந்த கல்லணை டேமை தான். ஸோ இதை நம்ம கல்லணைன்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து 4th வேர்ல்டுலே 4th அப்படின்னா நம்ம எவ்வளோ பெருமைப்படணும். நெக்ஸ்ட்டு மிஸ்டர் பீட்டர்ஸ், we can take Rose and Betty along too, but Jim, you and Amy will have to stay until we can get back for you or send some other boat. Miss Marsh returned to surround Sarah's right leg with pillow, using an umbrella and can alone the outside to keep the leg stiff. So Mr. Peter என்ன சொல்கிறாருன்னா, ரோஸ் அண்ட் பெட்டி நீங்கள் வந்து என் கூட வாங்க, ஏன்னா அவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க. ஆனால் ஜிம்மும் எமியும் சேம் ஏஜ் 17 இயர்ஸ் இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் போயிட்டு வேறு ஏதாவது போட்டை வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு அனுப்புகிறோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ் மார்ஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, சாராவை கால் ரைட் லெக் வந்து இந்த மாதிரி வச்சு அதெல்லாம் கட்டி அந்த ஸ்ப்ளிண்ட், அதாவது கால் அசைக்க முடியாது, எப்படியும் வலிக்கும். ஸோ அதுக்காக அம்பர்லாவையும் பில்லோவும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா கட்டிடுறா. ஸோ வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவளுக்கு எப்படியும் கால் எதுவும் நடந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறா, அவளை கொஞ்சம் சேஃபாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிம், தட்ஸ் ஆல் ரைட், வி வில் பி பர்ஃபெக்ட்லி சேஃப் அப் ஆன் த ரூஃப். கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் வந்து சேஃபாக வந்து ரூஃப் கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். மிஸ்டர் பீட்டர்ஸ், வி கேன் லீவ் யூ அண்ட் extra lantern and a jar of coffee. Need anything else? Amy, only some of your calmness. We will be all right, thanks. பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நாங்கள் வந்து இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லேண்டன், அந்த லேம்பும் ஒரு ஜார் காஃபி, ஒரு ஜார் வந்து காஃபியும் தரோம். ஸோ வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஏமி என்ன சொல்கிறா, எனக்கு வந்து உங்களோட அமைதி, இவ்வளோ இது நடந்தும் வந்து இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களே, அதை மட்டும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணுறா. ஸோ மிஸ்டர் பீட்டர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, டோன்ட் தேங்க் மீ, தேங்க் த ரெட் கிராஸ். ஹி கோஸ் ஓவர் டு சாரா அண்ட் ஹெல்ப்ஸ் lift her into a blanket rolled to form a stretcher. Miss Marsh picks up her bag. Jim and Mr. Peter lift and carry Sarah toward the right. We can swing her down into the boat very easily. It won't hurt a
Might Sarah, get your things, Rose and Betty. You are going with us. Rose and Betty grab their coats. Betty takes her dress box. ஸோ மிஸ்டர் பீட்டர் என்ன ரிப்ளை பண்ணுறேன்னா, எங்களுக்கு தேங்க் பண்ணாதுங்க, ரெட் கிராஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சாராவை ரொம்ப சேஃபாக பிளாங்கெட்டில் ரோல் பண்ணி ஸ்ட்ரெச்சர் போல் அவளை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ மிஸ்டர் மார்ஷ் வந்து அவங்க ஒரு பேக் வந்து ஃபஸ்ட் எய்ட் பேக்ஸ் வச்சுருந்தாங்களா அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜிம் அண்ட் மிஸ்டர் பீட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சாராவை என்ன பண்ணால் தூக்கிட்டு போய் அங்கே வெளியில் அந்த போட்டில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவளை தூக்கிட்டு ஸ்விங் போல் அந்த ஒரு தூக்கிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த கோட்டை வந்து பிளாங்கெட்டை வந்து ரோல் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவளை வெளியில் கோட் பண்ணது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சாரா கிட்ட ஒரு துளி கூட மைட்னா ஒரு சின்ன ஒரு ஹர்ட் கூட ஆகாமல் வந்து உனக்கு எல்லாமே சரியாயிடும், நீ ஆல்ரைட் நல்லா ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் அண்ட் பெட்டி நீங்கள் வந்து எங்கள் கூட வரீங்க, ஸோ வந்து கிளம்புவாங்க, உங்களோட திங்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸும் பெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவளோட கோட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. பெட்டி என்ன பண்ணுறாங்க, அவளோட ட்ரெஸ் பாக்ஸை வந்து எடுத்துக்கிறாள். சாரா, drowsily, Miss Marsh gave me something to stop the hurt, it has almost gone. சாரா என்ன சொல்கிறேன்னா, ட்ரௌசிலினா ரொம்ப அந்த கிடினஸ் அந்த மயக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ் மார்ஷ் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எனக்கு வலியை மறக்கடிச்சிட்டிங்க, எனக்கு இப்போ வந்து முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் வந்து வலியை இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஏமி at the door, dropping a kiss on Sarah's forehead as they carry her out. That's fine dear, have a nice boat ride. ஸோ ஏமி என்ன சொல்கிறான்னா, அவள் சாராவோட ஃபோர்ஹெட் நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு, நீ வந்து கண்டிப்பாக நல்லாயிடுவ, இதுக்கும் பயப்படாத, ஹாவ் எ நைஸ் போட் ரைடு, நல்லா அதாவது வெளியில் போகிறதும் போது ஹாவ் எ நைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹாவ் எ நைஸ் டே அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுற, உன்னோட போட் ரைடு வந்து நல்ல விதமாக அமையட்டும் அப்படின்னு சொல்கிறேன். She waves as the stretcher goes out, followed by Rose and Betty. Try to get word to mother that we are all right, Betty, and to Jim's family too. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஷி வேவ்ஸ் டு ஸ்ட்ரெச்சர் கோஸ் அவுட். ஸோ ஸ்ட்ரெச்சர் வந்து மூவ் ஆகுது, அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து எங்கே ஏற்றுறாங்க, போட்டில் ஏற்றுறாங்க. ஸோ வந்து அவங்க கூடவே என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஸும் பெட்டியும் வந்து ஏறி போகிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா கிட்ட நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்றத சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பெட்டிக்கும் ஜிம்மோட ஃபேமிலிக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். நம்ம பெட்டி என்ன ரிப்ளை பண்ணுறேன்னா, ஐ வில் ட்ரை, ஐ ஹோப் யூ வில் பி ரெஸ்கியூட் சூன் பை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டி என்ன சொல்கிறேன், நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நான் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆல்ரெடி வந்து ஃபோன் வந்து டெட்டில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சேஃபாக உங்களை வந்து சேஃபாக உங்கள் வீட்டுக்கு விட்டுருவாங்க அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி பை சொல்கிறா. ஸோ ரோஸ் என்ன பண்ணுறேன்னா, குட் பை ஏமி, குட் லக். ஸோ ரோஸ் என்ன சொல்கிறா, குட் பை சொல்லிட்டா குட் லக் அப்படின்னு சொல்கிறா. ஏமி, குட் பை, there is more thumping, only less loud than before, and voices giving direction. Amy fusses with the lantern trying to get it lighted. ஸோ ஏமி வந்து குட் பை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த போட் வந்து மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலையும் போகும்போது அந்த தண்ணி வந்து அந்த டோரில் இடிக்கிற சத்தம் கேட்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ வந்து அந்த மூவ் ஆகிற டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் போயிட்டாங்க. ஸோ ஏமி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேண்டன் விளக்கில் அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக இது பண்ணாமல் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறா, லைட்டை இது பண்ணிவிட்டு ஸோ அங்கே போய்ட்றா. மிஸ்டர் பீட்டர், ஆஃப் ஸ்டேஜ் யூ வில் பி ஆல்ரைட் ஜிம். ஸோ மிஸ்டர் பீட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப் ஸ்டேஜில் நீ நல்லா தானே இருக்கிற ஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போட்டில் வந்து இவங்கெல்லாம் போகிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் பீட்டர் வந்து ஜிம் கிட்டே கேட்குறது தான் இந்த கான்வர்சேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிம், ஸ்டில் ஆஃப் ஸ்டேஜ், எஸ், டோன்ட் வரி அபவுட் அஸ், குட் பை, வாய்ஸஸ் இன் த டிஸ்டன்ஸ், த சவுண்ட் of oars. Jim enters right, wiping his forehead. Amy gets the lantern lighted and blows out candles. Water's dropping. He pours 2 cups of coffee from Mr. Peter's jar, hands one to Amy, raises his cup as though in a toast. Here's to the coffee, lantern and rescue. I am glad we have a wide awake, well equipped disaster committee in this town.
ஸோ ஜிம் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னா ஸ்டேஜுக்கு வெளியில், நமக்கு ஸ்டேஜில் மட்டும்தானே ப்ளே பண்ணுறாங்க, நாடகம் நடிக்கிறாங்க. ஸோ ஸ்டேஜுக்கு பக்கத்துலேருந்து வந்து அந்த சவுண்டு வந்து கேட்குது, அவனோட சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ எஸ் டோன்ட் வரி அபவுட் அஸ், நீங்கள் வந்து எங்களை பற்றி கவலைப்பட வேணாம், நாங்கள் சேஃபாகவே இருக்கிறோம், குட் பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கம்மியாகிடுது, ஏன்னா அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடிக்கணும் இல்லையா, அதனால இந்த சவுண்டு வந்து கம்மியாகுது. ஸோ ஜிம் என்ன பண்ணுறான், ரைட் சைடில் என்டர் ஆகுறான். என்டர் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா அவனோட ஃபோர்ஹெட்டை துடைக்கிறான், நெத்தியில் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டை வந்து ஆன் பண்ணுறான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து என்னென்னா அதாவது உள்ள தேங்கின தண்ணி எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மழை பெய்யறது வந்து நின்றுடுச்சு இல்லையா. ஸோ வந்து தண்ணி வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியோட லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து அவங்க சேஃபாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பீட்டர் கொடுத்த இந்த காஃபி இருக்கு இல்லையா. ஸோ அந்த காஃபி ஜார்லேருந்து 2 கப், ஆளுக்கு ஒரு கப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி குடிக்கிறாங்க. ஸோ இப்படி நமக்கு காஃபி, அந்த லேண்டன், ஸோ இதெல்லாம் கொடுத்து வந்து நம்மளை வந்து காப்பாற்றிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த ஒரு டிசாஸ்டரில், இந்த பேரிடரில் வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து நம்ம டவுனில் இருக்குது அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏமி அண்ட் எ ரெட் கிராஸ் நர்ஸ் ஃபார் எமர்ஜென்சிஸ், தேங்க் காட் ஃபார் த ரெஸ்கியூ, போத் லிஃப்ட் த காஃபி கப்ஸ் அண்ட் ட்ரிங்க் ஸ்டில் ஸ்டாண்டிங். ஸோ ஏமி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரெட் கிராஸ் நர்ஸ்க்கும் நம்ம வந்து அந்த எமர்ஜென்சியில் நம்மளை காப்பாற்றினேன், அவங்களுக்கும் வந்து நன்றி செலுத்தணும், தேங்க் காட், இவங்களை கொடுத்து வந்து நீங்கள் எங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஸோ காஃபி குடிச்சிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து அவங்க காஃபி குடிச்சிட்டே வந்து பேசுகிற ஒரு கான்வர்சேஷன். ஸோ இதோட கர்டன், அதாவது ஸ்டோரி அந்த ப்ளே முடிஞ்சிச்சுன்றதுனால கர்டன் ஸ்க்ரீன் போடுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்த்தி வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம நடந்துக்கணும், இந்த டிசாஸ்டரில் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத நமக்கு ஒரு ப்ளே மூலயமா கொடுத்துருக்கனால நமக்கும் ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி டிசாஸ்டர் இருக்கும்போது இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ரியலைஸ் ஆகுது இந்த ஸ்டோரி மூலயமா. ஸோ இங்கே வந்து இந்த ஓல்டு ரிவர், ரொம்ப பழமையான ஒரு ரிவர் தான் இது, இந்த ஸ்டோரியில் உள்ள ரிவர். அது என்ன ரிவர்னு பார்த்திங்கன்னா மிசிசிப்பி ரிவர். இந்த மிசிசிப்பி ரிவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இது ஏன் ஓல்ட் மேன் ரிவர் அப்படின்னு நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மேப்பில், அந்த வேர்ல்டு மேப்பில் இந்த மிசிசிப்பி ரிவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசானவங்களோட ஃபேஸ் கட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சான். ஸோ அதனால தான் வந்து இந்த ரிவருக்கு வந்து ஓல்டு மேன் ரிவர் அப்படின்னு பேர் வந்திருக்கிறதா கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் கூட இது வந்து ஓல்டு மேன் ரிவர் அப்படின்னு நேம் வந்திருக்கலாம். ஸோ நல்ல ஒரு டைட்டில், நல்ல ஒரு ஸ்டோரி. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஆத்தருக்கு தான் வந்து தேங்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ செக்ஷன் 2 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து நமக்கு இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி செக்ஷன் 1 பார்க்கும்போது அதில் இதை மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ செக்ஷன் 2க்கு, what were the important object that the girl and Jim tried to move to the attic? Why? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எது இம்பார்ட்டண்ட்டு? ஸோ வந்து இங்கே வந்து ஏமி என்ன பண்ணா அப்படின்னா, அவங்க அப்பாவோட புக்ஸு, அம்மாவோட ஜுவல்ஸ் தான் வந்து எடுத்துக்கணுன்னா, பட் ஆனால் ஜிம் என்ன சொன்னான்னா, நமக்கு இந்த சுச்சுவேஷனில் தேவைறது ஃபுட்டும் வாட்டர் மட்டும்தான், அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த ரீசன் எழுத போகிறோம். செகண்ட் கொஸ்டின், who came to ரெஸ்கியூ த சில்ட்ரன்? யார் வந்து இந்த சில்ட்ரன்ஸை காப்பாற்றுறதுக்காக வந்தாங்க, அவங்கள மீட்கிறதுக்காக வந்தாங்கன்னா இந்த ரெட் கிராஸ் கமிட்டியில் உள்ளவங்க தான் வந்தாங்க இல்லையா. ஸோ வாட் ஹேப்பன் டு சாரா? சாராக்கு என்னாச்சு அப்படின்னா, அவள் வந்து ஸ்லிப் ஆகிட்டா, அந்த லேடர்லேருந்து ஸ்லிப் ஆனதுனால அவரோட ரைட் லெக் வந்து ஹர்ட் ஆகிடுச்சு, அடிபட்டுடுச்சு. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஹூ இஸ் மிஸ் மார்ஷ்? ஹவு டஸ் ஷீ ஹெல்ப் சாரா? ஸோ மிஸ் மார்ஷ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, அவங்க ஒரு நர்ஸு. ஸோ அவங்க எப்படி வந்து சாராக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஸ்ப்ளிண்ட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, அவளோட காலை அசைக்க முடியாது. ஸோ வந்து அவள் காலை பில்லோ அண்டு அம்பர்லாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணால் நல்லா கட்டிட்டாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹூ வேர் டேக்கன் இன் த போட், ஹூ வேர் லெஃப்ட் பிஹைண்டு? ஸோ யார் வந்து போட் எடுத்துகிட்டு வந்தது, யாரெல்லாம் அந்த போட்டில் போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட் ரெட் கிராஸ் கமிட்டியில் உள்ளவங்க தான் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக யார் யார் வந்து உள்ளே வந்து மாட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவாக வந்து இவங்க சர்வைவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து யார் யார் இருக்காங்கன்னா, இங்கே 4 சில்ட்ரன்ஸும் இருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னா, இந்த ஜிம் அண்ட் ஏமியை தவிர மீதி இருக்கிற 3 பேரும், சாராக்கு வந்து அடிபட்டுடுச்சு, பெட்டி அண்ட் ரோஸ், இவங்க வந்து அவங்க சின்ன பசங்களாக இருக்கனால இவங்க 3 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க.
6th கொஸ்டின், ஹவு டஸ் ரெட் கிராஸ் ஹெல்ப் த சில்ட்ரன்? எப்படி வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெட் கிராஸ் கமிட்டியில் உள்ளவங்க வந்து ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து யாராவது இருக்கிறாங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து மிஸ்டர் மார்ஷல் வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேக் சைட்லேருந்து வராங்க, வந்து காப்பாற்றுறதுக்கு வராங்க. காப்பாற்ற வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி சாராக்கு அடிபட்டுருது. ஸோ அப்படி அடிபடும் போது அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவளை வந்து அந்த எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இவளை அந்த சாரா வந்து அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு இங்கே மீதி ஜிம்மும் எம்மியும் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு போட்டை வந்து உடனே அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க குடிக்கிறதுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் வந்து லேண்டன் அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டையும் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படி தான் வந்து அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. It's clear, children? Okay, student, hope you all are understand. Thank you all and be safe. We will meet in the next class.